ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லேர்ன் டு குக். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையை வச்சு சூப்பராக சுவையான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பலாக்கொட்டையை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால குக்கரில் மாற்றி ஒரு 3 விசில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது எப்படி இருக்குன்னு. வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது இது மேலே இருக்க இந்த தோல் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஈவனான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பிரியாணி இலை, பட்டை, சோம்பு இந்த 3த்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் குழம்பு மசாலா போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா காஞ்சி மசாலா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போது நம்ம இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருந்த பலாக்கொட்டையை ஆட் பண்ணிடலாம். இதை 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் எல்லாம் பலாக்கொட்டையில் சேரும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி தூவி 2 பரட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இனி பலாக்கொட்டையை வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு லேர்ன் டு குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.